Hello friends, welcome to Homemakers Bowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காஞ்சிபுரம் இட்லி தான் பார்க்க போறோம். இது கோயில் இட்லின்னு சொல்வாங்க காஞ்சிபுரத்துல. வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 1 டம்ளர் மாவு பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து மூணுமே சமமா எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிரலாம். ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் இதை நான் மிக்ஸியிலே அரைச்சிக்கிறேன். நிறைய ரேஷியோ போட்டிங்கன்னா மாவு வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம கொரகொரன்னு தான் அரைச்சிட்டு வரணும். இட்லிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா உளுந்து இருக்கிறதுனால மைய அரைச்சிடாதீங்க. நல்லா கொரகொரன்னு அடைக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பேட்ச் அரைச்சிட்டேன். நான் மாவு வந்து நல்ல கொரகொரன்னு அரைச்சிருக்கேன். அப்போ தான் வந்து இட்லி வந்து உங்களுக்கு பொல பொலன்னு நல்லாயிருக்கும். கோயிலில் வந்து வெறும் பச்சரிசி மட்டும் சேர்த்து செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால இட்லி அரிசியும் சேர்த்து செய்யும் பொழுது அந்த கொரகொரப்பு இருந்தால் தான் உங்களுக்கு 6 நாளும் இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட்டு பேட்சையும் அதே மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி நம்ம வந்து இதை வந்து ஊற வச்சிடலாம். புளிக்க வச்சாதான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா வரும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டுக்கு புளிக்க வச்சுடுங்க. நான் இப்போ நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் தாளிக்கிற பொருள் தான் மெயினே. இப்போ நான் வந்து இதில் ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ கூடவே இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து நான் இடிக்கல்லில் பொடிச்சு வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியாக பொடிச்சுக்கோங்க, மைய அரைச்சி போட்டுறாதீங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. மிளகும் ஜீரகமும் சம அளவில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லிக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது நல்லா பொரிஞ்சு வரணும். மிளகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்துட்டு இது கூடவே இப்போ முக்கியமான ஒரு பொருள் சுக்கு பொடி. சுக்கு பொடி சேர்த்து தான் இந்த காஞ்சிபுரம் இட்லி செய்யணும். அதை நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இட்லி தட்டில் நம்ம ஊற்றி எடுத்தோம்னா நம்ம காஞ்சிபுரம் இட்லி ரெடி. இதை வந்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த ஷேப்லேயே கிடைக்கும். நம்ம வந்து இப்போ இட்லி தட்டில் தான் ஊற்றி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் இட்லியை பார்க்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.